எந்த ஒரு விசேஷங்களாக இருந்தாலும் சரி அல்லது வீட்டில் விருந்தாளி வந்தாலும் சரி, வாழை இலை இல்லாமல் சாப்பாடு என்பது இல்லை. இன்றளவும் வாழை இலைக்கு அவ்வளவு மவுசு. முன்னொரு காலத்தில் எல்லாம் விருந்தோம்பல் என்றாலே அந்த இடத்தில் வாழை இலை இல்லாமல் சாப்பாடு என்பது இல்லை. அப்படி சாப்பிடும் வாழை இலையை சாதாரணமாக போட்டு சாப்பிட முடியாது. இலையை மாற்றி போட்டால் அவ்வளவுதான். இலையை மாற்றி போட்டு இருக்கீங்க பாருங்க, சரியா போடுங்க என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். மேலும் தண்ணீர் தெளித்து தான் சாப்பாடு வைப்பார்கள். உள்பக்கமாக தான் மடிப்பார்கள். இதற்கு ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் பல காரணங்கள் உண்டு. வாழை இலையின் மேல் உள்ள பச்சைத்தன்மை உணவை எளிதில் ஜீரணமடைய செய்வதுடன் வயிற்றுப்புண்ணை ஆற்றும் தன்மை கொண்டது. நன்கு பசியை தூண்டும் வாழை இலை சாப்பிடுவதால் எந்த நோய் நொடியும் அவ்வளவு சீக்கிரம் மனிதர்களை அண்டாது. வாழை இலையில் தொடர்ந்து உணவு உண்டு வந்தால் தோல் பளபளப்பாகும், உடல் நலம் பெறும், மந்தம், வலிமை குறைவு, இளைப்பு போன்ற பாதிப்புகள் நீங்கும். இப்படி பல காரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஏன் தண்ணி தெளிக்கிறோம், உள்பக்கமாக மடிக்கிறோம்? இயற்கையோடு சேர்ந்த வாழ்வுதான் நம் தமிழர் பண்பாடு. ஒரு வகையில் உண்மைதான். நம்மளை சுற்றி இருக்கிற பசுமைகள் இன்னும் பசுமையாக நிலைச்சிருக்க மாதிரி தான் நம் வாழ்க்கை முன்பு இருந்தது. முன்னொரு காலத்தில் வாழ்ந்து இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாத்தா பாட்டிகள் எல்லாம் உடல் ஆரோக்கியத்துடன் இருக்க காரணம் அந்த காலத்தில் உண்ட உணவுகள் தான். இயற்கையை மட்டுமே நாடி சென்றன. இயற்கை என்பது அதன் வேலையை சரியாக செய்து கொண்டுதான் இருக்கிறது. 12 மாதங்களில் அந்தந்த மாதங்களில் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். அதாவது மாம்பழம் என்றால் ஒரு சீசன், காய் என்றால் ஒரு சீசன். இப்படி மாதங்களுக்கு மாதம் காய்க்கும் காய்கறிகள் ஆகட்டும், பழங்கள் ஆகட்டும், அவற்றை வாங்கி உண்டாலே நமக்கு நோய் நொடி அண்டாமல் இருக்கும். மேலும் கிடைக்க வேண்டிய சத்துக்களும் தானாக கிடைக்கும். முன்னோர்கள் சாப்பிட்ட உணவுகளில் பல உணவு பழக்க வழக்கங்கள் அழிந்து விட்டது. அதில் ஒன்று மிச்சம் இருக்கிறது என்றால் வாழை இலைதான். வாழை இலையே எக்காலத்திலும் அழிக்க முடியாது. ஏனென்றால் விசேஷங்கள் என்றால் வாழை இலை இல்லாமல் இல்லை. என்னதான் எவர் சில்வர், பீங்கான் தட்டுகள், பேப்பர் பிளேட்டுகள் வந்து கடந்து போய் பிளாஸ்டிக் இலைகள் எல்லாம் வினோதமான முயற்சி செஞ்சாலும் அம்புட்டையும் வாழை இலைகள் மிஞ்சி விடுகிறது. பொது நிகழ்ச்சி, வீட்டு விழாக்கள், உணவகம்னு எங்கும் இலைகள் மயம். தோப்பில் இருந்து இலைகள் வருவதால் அவற்றில் அழுக்கு பூச்சி இருக்கும் என்று தண்ணீர் தெளித்து துடைத்து விடுகிறார்கள். இதுவே நாம் தண்ணீர் தெளித்து இலைகளை துடைப்பதற்கான காரணமாகும். சைவமோ அசைவமோ எதுவாக இருந்தாலும் இலை போட்டு சாப்பிட்டா அது எப்பேற்பட்ட செரிமான கோளாற்றையும் சரி பண்ணிவிடும். அகண்ட பக்கம் வலது கைக்கு வசதி. சோறு வகையெல்லாம் இங்கே தான் வைக்கணும். இலையோட மேல் பக்கம் பொரியல், இடப்பக்கம் அப்பளம் வைப்பதற்காகவே வலது பக்கம் இலையை போட சொல்லி பெரியவர்கள் அறிவுறுத்துகின்றனர். குறுகின பக்கம் இடது கைக்கு வரணும். சாதத்தை தானே நிறைய வைக்க சொல்லுவோம். இலையை உள்பக்கமாக மடித்தா உறவு நீடிக்கும், வெளிப்பக்கமாக மடித்தா முறியும்னு சொல்கிறது முன்னோர்களின் நம்பிக்கை. பந்திகளில் எதிரெதிர் பக்கமாகவும் அருகிலும் நிறைய ஆட்கள் அமர்ந்திருப்பார்கள். வெளிப்பக்கமாக மடிக்கும்போது நாம் சாப்பிட்ட எச்சில் அடுத்தவங்க இலையில் பற்றுமுங்கிறதுக்காக சுகாதாரத்தை சொல்லுற விதமாகத்தான் இலையை உள்பக்கமாக மடிக்க சொல்கிறார்கள். மேலும் வாழை இலை போட்டாலே சம்மணம் கூட்டி தான் உட்கார வேண்டும். இதனாலும் நாம் சாப்பிட்ட உணவுகள் ஜீரணிக்க முக்கிய காரணமாகும். எப்படி சாப்பிட்டாலும் வாழை இலையிலே சாப்பிட்டால் இவ்வளவு நன்மைகள் என்றால் எளிதில் கிடைக்கும் மற்றும் மிகச்சிறிய செலவு கொண்ட ஒரு வாழை இலையை வாங்கி சாப்பிடுவதை ஏன் நாம் நிறுத்த வேண்டும்? மேலும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு வாழைக்கன்றை நட்டு வையுங்கள். வாழைக்கன்றுகள் வழி வழியாக தொடரும் பந்தம் போல் அதுவும் தொடர்ந்து கொண்டே செல்லும்.